அடமாவை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/4 கிலோ இட்லி அரிசி, 50 கிராம் தட்டைப்பயிறு, 50 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் குண்டுளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், சுண்டக்காய் 50 கிராம், பச்சைப்பயிறு 50 கிராம், கொள்ளு 50 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், கடலப்பருப்பு 50 கிராம் எல்லாம் ஒன்றா போட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அடை தோசைக்கு நல்லா பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஸ்மார்ட் ஃபிங்கர் மசாலா கிரைண்டரில் தான் நம்ம ஆட்ட போகிறோம். பேட்டர் மோட்லேயும் ஆட்ட போகிறோம், மசாலா மோட்லேயும் ஆட்ட போகிறோம். 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 8 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. மசாலா மோட கரெக்டாக ஆன் பண்ணிக்கணும். 15 நிமிஷம் ஆன் பண்ணிவிட்டு இதையும் ஆன் பண்ணுறேன். மசாலா மோடில் போடுறப்போ பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நல்லா கல் ஓடும். போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மஞ்சிருச்சு. இது டைமும் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ பேட்டரி மோட ஆன் பண்ணி காட்டம்னா தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காயம், அளவான கல்லுப்பு. இது குறையாக தான் அரைச்சிக்கணும். பாருங்க, இப்போ இப்படி ஓப்பன் பண்ண டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். ஆயில், கடுகு, கடலப்பருப்பு, வெட்டுளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி தழை. வதக்கின வெங்காயத்தை அடமாவோட போட்டு நல்லா கலக்கி. தோசை நல்லா காஞ்சிருச்சு. அடையை தட்டிக்கலாம். நல்லா தோசை ரெடி.